குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். பாருங்கள், நான் இன்றைக்கி ஸ்டஃப்டு இட்லி சொல்லித்தர போகிறேன். அதுக்கு கொஞ்சம் கிழங்கு நல்லா கட் பண்ணி கொஞ்சம் அவிச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயில் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டு விட்ருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சம் கிழங்கு மேஷ் பண்ணி போட்டு வைக்கணும். இது கொஞ்சம் உப்புத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுடும். நம்ம தேவைக்கேற்ப உப்புத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுடலாம். பின்ன கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லி கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு அது சாப்பிடவே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும். இதை நல்லா இப்போ கிளறிட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சம் மாவு ஊற்றி இதை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அவங்க பார்க்க அழகாக இருக்கிறதுனால சாப்பிட்டுடுவாங்க. பாருங்கள், அந்த பூர்ணம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அந்த உருளைக்கிழங்கை நம்ம தாளித்து அவிச்ச உருளைக்கிழங்கை தாளிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி இதோட போட்டாச்சு. இப்போ கிளாஸில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுட்டு அதில் மாவு ஊற்றும். இது குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் உள்ளுக்குள்ளே கலராக இருக்குது, இங்கே ஒரு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்குதுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் இட்லி பாருங்கள். கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அது கொஞ்சம் வெடித்து வந்திருந்தோம். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முளை பட்டாணி, கொஞ்சம் தேங்காய், இன்னும் கொஞ்சம் மல்லிச்செடி. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோம். ஏன்னா இதெல்லாமே இட்லி வேகும்போது அந்த பட்டாணியெல்லாம் ஈஸியாக வெந்துடும். ஏன்னா முளை வந்திருக்குது, ஸோ ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், இப்போ தாளித்து இதெல்லாம் இந்த மாவில் கொட்டியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிளாஸில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிட்டாக்கா போதும். குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லான இட்லி. இது காய் கடுப்புன்னு சொல்லலாம், வெஜிடேபிள் இட்லி, அது என்ன தாளிப்பு இட்லி, வாட் எவர் நம்மளுக்கு பிடிச்ச பேர் அதுக்கு வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு கிளாஸுக்கு நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிடும். பாருங்கள், இப்போ நம்ம 2 இட்லியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னுட்டு. பாருங்கள், இப்போ 2 டைப் ஆஃப் இட்லி ஊற்றிருக்கேன். இதுவும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குது. உள்ளுக்குள்ளே போட்ட அந்த காய்
தாளிப்பு எல்லாமே வந்து அருமையாக இருக்குது. ஓகேவா? இந்த கிளாஸில் ஊற்றின இட்லியும் அவங்களுக்கு ஒரு கோன் மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குது. இது ஸ்டஃப்டு இட்லியும் நல்லா இருக்குது. இதுலேயும் பாருங்கள், ஸ்டஃப்டு இட்லி அந்த உருளைக்கிழங்கு போட்டு ஸ்டஃப் பண்ண இட்லி இதுவும் நல்லா வந்திருக்குது. அவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுடைய அருமையான ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த காய்ங்க போட்டு தாளித்த இட்லியும் நல்லா இருக்குது. இதுக்கு இன்னும் நீங்கள் வேணும்னாக்கா கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டஃப்டு கிளாஸ் ஸ்டஃப்டு இட்லி. இது சாதாவாக இட்லி ஊற்றுந்து இதோட ஒரு சட்னி வச்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.